ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரண் பயிற்சி மையம். போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்றது ஒவ்வொரு போலீஸோடைய கனவும் அதுதான். ஏன்னா நம்ம போலீஸ் துறைக்கு வந்துட்டாலே அடுத்த நம்மளுடைய ஸ்டேஜ் என்னென்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ வேறு புதுசாக லாவை மாற்றிட்டாங்க. பிஎன்எஸ், பிஎஸ்ஏ அப்படின்னு மாற்றிட்டாங்க. இப்போ அதை படிக்கிறவங்க நிறையா பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இந்த லாவை படிக்கலாமா, அந்த லாவை படிக்கலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் ஏகப்பட்ட பேருக்கு இருக்குது. நீங்கள் அந்த கன்ஃபியூஷனே படக்கூடாது. எப்போ ஒரு புது லாவை அமுல்படுத்திட்டாங்களோ மேக்ஸிமம் மெஜாரிட்டி கொஷின் அதில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் அந்த புது புக்கை தான் படிக்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் புதுசாக ட்ரைனிங் போகிறோம். அப்போ ட்ரைனிங் போகக்குள்ள அந்த புது லாவை தான் நம்மளுக்கு நடத்துவாங்க. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் புது லாவை நல்லா தரவாக படிச்சுக்கிங்க. இப்போ அந்த எப்படி கொஷின் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு நிறையா பேருக்கு டவுட் இருக்குது. இதுக்கு முன்னாடி நடந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் எப்படி டிபார்ட்மெண்ட்டுக்கு கேள்வி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான். செக்ஷன் என்ன, அதோடைய ஹெட்டிங் என்ன, அதே தான். ரொம்ப டீப்பாலாம் போய் உள்ளே கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு இந்த ஒரு டெய்லி ஒரு 5 கொஷின்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 கொஷின்ஸ் அதிலே இருக்கும். அதனால் நல்லா தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நான் எஃபெக்ட் எடுத்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவோம். இப்படி தான் கேள்வி அமையும் அப்படின்னு. அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க இப்போ கேள்விக்கு போகலாம். செய்கை என்னும் சொல் தனி ஒரு செய்கையை குறிப்பது போலவே செய்கைகளின் தொடர் ஒன்றையும் குறிக்கும் என கூறும் பிஎன்எஸ் பிரிவு எது அப்படின்னு ஃபஸ்ட்டு கேள்வியில் இருக்குது. அப்போ பிஎன்எஸில் செய்கை அப்படின்றது எதில் இருக்குது? அதாவது டெஃபினேஷனில் இருக்குது. டெஃபினேஷன் எந்த பிரிவுனா செகண்ட். அதாவது நீங்கள் பார்த்தாலே தெரியும், எல்லாம் பிஎன்எஸ் 2 இருக்குன்றதுனால நீங்கள் செகண்டுன்னு தெரிஞ்சுக்கிங்க. அதில் கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் 4 அப்படின்னு 4 இருக்குது. அப்போ செய்கை அப்படின்றது ஃபஸ்ட்டு அதுதான். அப்போ இதில் ஆன்சர் என்னன்னா பி. ஆன்சர் பி தான் ஆன்சர். பிஎன்எஸ் 2 கிளாஸ் 1. அதாவது இது சப்செக்ஷன் அப்படின்னு படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த மீதி 3 ஆப்ஷனையும் பாருங்களேன். பிஎன்எஸ் 2 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லுதுன்னா விலங்கு. பிஎன்எஸ் 2 சப்செக்ஷன் 2ல் என்ன சொல்லுதுன்னா விலங்கு அப்படின்னு சொல்லுது. பிஎன்எஸ் 2 சப்செக்ஷன் 3ல் பாருங்கள் குழந்தை. அது என்ன சொல்லுதுன்னா 3 என்ன சொல்லுதுன்னா குழந்தைய சொல்லுது. அதாவது சிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 4 என்ன சொல்லுதுன்னா 4 பாருங்கள் கள்ள தயாரிப்பு. பிஎன்எஸ் 2 சப்செக்ஷன் 4ல் என்ன சொல்லுதுன்னா 4 கள்ள தயாரிப்பு. இப்போ நீங்கள் 4 கொஷினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ 1ன்னா விலங்கு, 1ன்னா செய்கை, 2ன்னா விலங்கு, 3ன்னா குழந்தை சிறார்கள், 4ன்னா கள்ள தயாரிப்பு. அப்போ இதை நான் ஒரு ஷார்ட் ஃபார்மில் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். அதாவது 1ன்றது செய்கை. ஒரு செய்கை செய்ய விலங்கு மாதிரி குழந்தைகள் யோசிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 3 செக்ஷன் வந்துருச்சா? ஒரு செய்கை செய்ய விலங்கு மாதிரி குழந்தைகள் யோசிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ விலங்கு, குழந்தை, சிறார் அப்படின்னு உங்களுக்கு ஆர்டராக வரும். அதுக்கடுத்தது 4 பாருங்கள். கள்ளத்தனமாக தயாரிக்கலாமா, நீதிமன்றத்திலே மரணம் பண்ணலாமா, நேர்மையற்ற வழியில் ஆவணம் பண்ணி மோசடி செய்யலாமா. அதாவது இதெல்லாம் ஆர்டராக வரும். நான் சொல்கிற மாதிரி ஒரு கதையாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதை எப்பயுமே நீங்கள் ஒரு கதை மாதிரி மீன் பண்ணுங்கள். சரி, ஓகே. இப்போ 4க்கும் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. அப்போ 1ன்றது செய்கை, 2ன்றது விலங்கு, 3ன்றது சிறார்கள், 4ன்றது கள்ள தயாரிப்பு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். நேர்மையற்ற வழியில் என குறிப்பிடும் பாரதிய நியாய சங்கீதா பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நேர்மையற்ற வழியில் அப்படின்னா என்ன வரும்? பிஎன்எஸ் 2 சப்செக்ஷன் 7, அதாவது சி ஆன்சர். இதுக்கு ஆன்சர் என்னன்னா சி 7. அந்த இதுதான் நேர்மையற்ற வழியில், அதுக்கு ஆன்சர். அப்போ மீதி 3 ஆப்ஷனையும் பார்த்துடலாமா? அப்போ பிஎன்எஸ் 2 சப்செக்ஷன் 5 அது என்ன சொல்லுதுன்னா நீதிமன்றம், கோர்ட்டு, நீதிமன்றத்தை பற்றி சொல்லுது. அப்போ 6 என்ன சொல்லுது? மரணம்.
அதான் நான் சொல்கிறேனே, நீதிமன்றத்திலே மரணம் பண்ணலாமா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இதில் ஞாபகம் வச்சுக்கணும். 8 என்ன சொல்லுது? ஆவணம். 8 வந்து ஆவணம். அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4க்கு நான் ஒரு இது சொன்னேன். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கள்ளத்தனமாக தயாரிக்கலாமா, நீதிமன்றத்திலே மரணம் பண்ணலாமா, நேர்மையற்ற வழியில் ஆவணம் பண்ணி மோசடி செய்யலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அது மாதிரி நீங்கள் அது ஒரு கதை மாதிரி ஒன்று வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஓகே, இப்போ நேர்மையற்ற வழியில் அப்படின்றதுக்கு ஆன்சர் என்னன்னா சி 2 சப்செக்ஷன் 7. ஒருவரது உடலுக்கோ மனதிற்கோ பெயருக்கோ அல்லது சொத்திற்கோ சட்ட விரோதமாக உண்டாக்கப்படும் தீங்கு என்பதனை குறிக்கும் பிரிவு எது? அப்போ இதில் எதை கேட்குறாங்க? இந்த தீங்கு தான் கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அப்போ இதை பார்த்த உடனே தீங்கு என்னது அப்படின்னு பார்க்கணும். அப்போ தீங்குன்றது என்னது? BNS 2ல் 14, அதாவது டி தான் ஆன்சர். தீங்கு அப்படின்றது சொல்கிறது எதுனா 14. தீங்குன்றது BNS 2ல் 14, அதுதான் தீங்கை பற்றி சொல்கிறது. அப்போ மீதி 3 ஆப்ஷனையும் பாருங்கள். BNS 11 நல்லெண்ணம். 11 என்ன சொல்லுது? நல்லெண்ணம் அப்படின்றது சொல்லுது. 12 என்ன சொல்லுது? அரசாங்கம், கவர்மெண்ட், அரசாங்கம். 12 வந்து என்ன சொல்லுதுன்னா அரசாங்கம். 13 என்ன சொல்லுது? புகழளித்தல். 13 வந்து புகழளித்தல், அதை பற்றி சொல்கிறது. அப்போ 11 வந்து நல்லெண்ணம், 12 வந்து அரசாங்கம், 13 வந்து புகழளித்தல், 14 வந்து தீங்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா இது மாதிரி ஞாபகம் வச்சுங்க. நல்ல எண்ணம் கொண்ட அரசாங்கம் புகழ் அளிக்கிறத தீங்குன்னு சொல்லுது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அது மாதிரி ஒரு இதாக ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். அடுத்தது 4வது கேள்வி போமா. ஒருவருடைய சொத்து அவர் சார்பாக அவருடைய மனைவி, எழுத்தர் அல்லது பணியாளர் வசம் இருக்கும்போது அவருடைய வசத்தில் இருப்பதாக பொருள் கொள்வது எந்த பிரிவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து முதல்ல BNS 2வா 3யா அப்படின்னு தெரியணும். டெஃபினேஷன் தான் 2. இது வந்து ஒருவருடைய சொத்து அவர் சார்பாக அவர் மனைவி, எழுத்தர், பணியாளர் வசம் இருக்கலாம். அப்படி இருந்தால் அவருடைய வசம் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து பிரிவு 3ல் சொல்லுது. 3 என்னது? ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன், பொது விளக்கங்கள், அது சொல்லுது. அப்போ அதில் என்ன வருதுன்னா 3ல் சப்செக்ஷன் 3 பி ஆப்ஷன். 3ல் சப்செக்ஷன் 3 பி ஆப்ஷன். ஒருவருடைய சொத்து அவருடைய சார்பாக அவருடைய மனைவி, எழுத்தர், பணியாளர் வசம் இருக்கலாம், அது அவர்கிட்ட இருக்கிறதாவே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறது வந்து BNS 3 சப்செக்ஷன் 3ல் சொல்லுது, அதாவது ஆப்ஷன் பி. அப்போ மீதி 2 பார்த்துருவோமா? 3ஐயும் ஆப்ஷன் 3ஐயும் பார்த்துங்க. 2ல் 32. 2ல் 32 என்ன சொல்லுதுன்னா களம் அப்படின்னு சொல்லுது. 2ல் 32 என்ன சொல்லுது? களம் அப்படின்னு சொல்லுது. 3ல் சப்செக்ஷன் 4 என்ன சொல்லுது? அதாவது செய்கையை குறிக்கும் சொற்கள் சட்டத்திற்கு மாறான விடுகை. செய்கையை குறிக்கும் சொற்கள் சட்டத்திற்கு மாறான விடுகை. செய்கை சட்டத்திற்கு மாறான விடுகையை சொல்கிறது தான் 4. அதாவது இதை நீங்கள் ஒரு கோட் வேர்டு தான் நம்ம இங்கே வச்சுக்கணும். அதாவது அந்த ஃபுல் சென்டென்ஸு தான் நம்மளுக்கு மனப்பாடம் ஆகணுன்ற மாதிரி நினைக்காதீங்க. 4ன்னா என்ன சொல்லுது? செய்கை குறிக்கும் சொல் சட்டத்திற்கு மாறான விடுகை, அவ்வளோதான். 3ல் 5 என்ன சொல்லுது? பல்வேறு நபர்களின் பொதுவான உட்கருத்தை செயல்படுத்தும் வகையில் அப்படி குற்றம் செஞ்சாங்கன்னா அது தனிப்பட்ட தனித்தனியாக ஒருத்தவங்க குற்றம் செஞ்ச மாரி அர்த்தம். 3ல் கிளாஸ் 5 என்ன சொல்லுதுன்னா, அதாவது பல்வேறு நபர்களின் பொதுவான உட்கருத்தை செயல்படுத்தும் வகையில் அங்கே எல்லாருமே சேர்ந்து ஒரு குற்றத்தை செஞ்சாங்கன்னா அந்த குற்றம் வந்து தனித்தனியாக செஞ்சதுக்கான அர்த்தம், அவங்களுக்கு தனித்தனியான தண்டனை தான் தருவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் 3 சப்செக்ஷன் 5. அதுக்கு அடுத்தது 5வது கேள்வி பாருங்கள். பல்வேறு நபர்களின் பொதுவான உட்கருத்தை செயல்படுத்தும் வகையில் அவர்கள் அனைவராலும் ஒரு குற்ற செய்கை செய்யப்படும் போது அது தனித்து செய்யப்பட்டது போன்றே அந்த செய்கைக்கு பொறுப்பாளி ஆவார் என கூறும் BNS. இப்போ தான் நான் சொன்னேன். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்? நீங்களே இப்போ சொல்கிறீங்களே, BNS 3ல் சப்செக்ஷன் 5 சி. அப்போ மீதி 3 என்னது? BNS 3ன்றது என்னது? ஜென்ரல் எக்ஸ்பிளனேஷன், பொது விளக்கங்கள். BNS 3 கிளாஸ் 4ல் என்ன சொல்லுது? இப்போ தான் சொன்னேன், செய்யப்பட்ட அதாவது செய்கையை குறிக்கும் சொற்கள் சட்டத்திற்கு மாறான விடுகை அப்படின்னு சொன்னேன். BNS 4 என்ன சொல்லுது?
தண்டனைகள், பனிஷ்மெண்ட், அதை பற்றி சொல்லுது. இப்போ இந்த வீடியோவை வாட்ச் பண்ணவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு 5 கொஷின் பார்க்காதீங்க, அதுக்குள்ளே இருக்கிற அந்த டெபினேஷன், அதுக்குள்ளே அந்த எக்ஸ்ப்ளனேஷன், அதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 கொஷினுக்கான ஆன்சர் இப்போ உங்களுக்கு தெரியும் அப்படின்ற அர்த்தம் தான் அது. இது மாதிரி உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய ஆன்சர் ஆக்சுவலாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை வந்து கெஸ் பண்ணணும். ஆப்ஷனை பார்த்து நீங்களே மனசுக்குள்ளே சொல்லணும். இது மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஓப்பன் படிக்கிற வரை டிபார்ட்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு தான் நிறையா சிலபஸ் இருக்குது. ஜிகே சைக்காலஜி ப்ளஸ் இந்த பிஎன்எஸ் இந்த லா புக்கை வேறு படிக்கணும். அதனால் ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம டெய்லியும் இது மாதிரி ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டுன்னு வரோம். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பாருங்கள். தேங்க்யூ.